ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க மற்றும் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி ஆகியோருக்கிடையில் கடந்த செவ்வாய்க்கிழமை இடம்பெற்ற தொலைபேசி உரையாடலின் பெறுபராக நாளை நாட்டிற்கு எரிபொருள் கப்பல் ஒன்று கிடைக்க இருக்கிறது. 20,000 மெட்ரிக் டன் டீசல் மற்றும் 18,000 மெட்ரிக் டன் பெட்ரோல் ஆகியவற்றை ஏற்றிய இந்திய கப்பல் நாளை கொழும்பு துறைமுகத்தை வந்தடைய உள்ளதாக கொழும்பில் உள்ள இந்திய உயர்ஸ்தானிகர் அறிவித்திருக்கிறார். இலங்கையின் எரிசக்தி தேவையை பூர்த்தி செய்வதற்காக இந்தியா வழங்கி வரும் தொடர்ச்சியான ஒத்துழைப்பின் மற்றொரு கட்டமாக இந்த எரிபொருள் கையிருப்பு அமைந்துள்ளதாக அந்த அறிவிப்பில் மேலும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. சவுதியில் உள்ள விமான தளம் மீது ஈரான் தாக்குதல் நடத்தியிருக்கிறது. சவுதி அரேபியாவில் உள்ள பிரின்ஸ் சுல்தான் விமான தளம் மீது ஈரான் தாக்குதல் நடத்தியிருக்கிறது. இந்த தாக்குதலில் 12 அமெரிக்க படையினர் காயமடைந்துள்ளதாகவும் அவர்களில் 2 நிலைமை கவலைக்கிடமாக உள்ளதாகவும் அமெரிக்க ராணுவ உயர் அதிகாரி ஒருவர் உறுதிப்படுத்தியிருக்கிறார். ஈரான் இந்த வாரம் வாஷிங்டனுடன் பேச்சுவார்த்தைகளை நடத்தும் என்று தான் நம்புவதாக அமெரிக்காவின் விசேட தூதுவர் ஸ்டீவ் விட்காஃப் தெரிவித்திருக்கிறார். அதேவேளை தெஹ்ரான் ஒப்பந்தம் ஒன்றை செய்ய விரும்புவதாக ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் மீண்டும் வலியுறுத்தி இருக்கிறார். இந்த வாரம் சந்திப்புகள் நடைபெறும் என நாங்கள் நினைக்கிறோம். நிச்சயமாக அதற்கான நம்பிக்கையுடன் இருக்கிறோம் என்று விசேட தூதுவர் குறிப்பிட்டிருக்கிறார். அமெரிக்காவின் அமைதி திட்டத்திற்கு தெஹ்ரானிடமிருந்து பதிலை எதிர்பார்ப்பதாக கூறி அவர் எங்களிடம் 15 அம்ச திட்டம் உள்ளதுடன் ஈரானியர்கள் அதற்கு பதிலளிப்பார்கள் என்றும் எதிர்பார்க்கிறோம். அது அத்தனையும் தீர்க்கக்கூடும் என்றும் தெரிவித்திருக்கிறார். ஈரான் தனது நல்லெண்ணத்தை வெளிப்படுத்தும் வகையில் ஹோர்மூஸ் நீரிணை ஊடாக 10 எண்ணெய் தாங்கி கப்பல்களை அனுமதித்துள்ளதாக ட்ரம்ப் கூறியதை விக்டாஃப் உறுதிப்படுத்தியிருக்கிறார். கப்பல்கள் கடந்து செல்கின்றன. இது ஒரு நல்ல அறிகுறியாகும் என்று அவர் மேலும் குறிப்பிட்டிருக்கிறார். ஈரான் மீதான கடும் எச்சரிக்கைக்கு மத்தியில் தெஹ்ரான் ஒரு ஒப்பந்தத்திற்கு தயாராக இருப்பதாகவும் வரும் வாரங்களில் போர் முடிவுக்கு வரும் என்றும் ட்ரம்ப் கூறி வருகிறார். மியாமிக்கு வருகை தரும்போது அவர் அதே நிலைப்பாட்டில் உறுதியாக இருந்தார். ஈரான் தற்பொழுது அழிவை சந்தித்து வருகிறது. அவர்கள் பேச்சுவார்த்தை நடத்துகிறார்கள். நாமும் இப்பொழுது பேசிக் கொண்டிருக்கிறோம். அவர்கள் ஒரு ஒப்பந்தத்தை செய்து கொள்ள விரும்புகிறார்கள் என்று ட்ரம்ப் செய்தியாளர்களிடம் தெரிவித்திருக்கிறார். ஈரானுக்கு எதிராக ராணுவ நடவடிக்கைகள் சில வாரங்களுக்குள் நிறைவடையும் என அமெரிக்க ராஜாங்க செயலாளர் மார்க்கோ ரூபியோ தெரிவித்திருக்கிறார். ஈரானுக்கு எதிராக தரைவழி ஆக்கிரமிப்பு இன்றி அனைத்து இலக்குகளையும் அடைய முடியும் என அவர் கூறியிருக்கிறார். பிரான்சில் நடைபெற்று வரும் G7 பிரதிநிதிகள் சந்திப்பில் கலந்து கொண்டிருந்த போதே மார்க்கோ ரூபியோ இந்த தகவல்களை வெளிப்படுத்தியிருக்கிறார். ஈரானுக்கு எதிராக ராணுவ நடவடிக்கைகள் பல மாதங்கள் நீடிக்காது என்றும் சில வாரங்களுக்குள்ளேயே தகுந்த முறையில் நிறைவு செய்ய எதிர்பார்க்கப்படுவதாகவும் ரூபியோ மேலும் தெரிவித்திருக்கிறார். இதேவேளை போர் முடிவுக்கு வந்த பின்னரும் ஹார்முஸ் நீரிணை ஊடாக இடம்பெறும் கப்பல் போக்குவரத்திற்கு ஈரான் கட்டணங்களை விதிப்பதற்கான சாத்தியக்கூறுகள் குறித்து G7 பிரதிநிதிகள் அவர்களுடன் கலந்துரையாடி இருக்கின்றனர். ஹார்முஸ் நீரிணை ஊடாக வர்த்தக நன்மைகளை பெறும் ஐரோப்பிய மற்றும் ஆசிய நாடுகள் சுதந்திரமான போக்குவரத்து பாதையை பாதுகாத்துக் கொள்ள வேண்டுமாயின் அமெரிக்காவின் முயற்சிகளுக்கு ஆதரவளிக்க வேண்டும் என இதன்போது வலியுறுத்தப்பட்டது.